Archana, maybe we can wait for another 2-3 minutes and see if more people join, and then we can start. Sure.
Hello, everyone. Thanks for joining in this session. So, as we all know, Kodishwari is the program we have been running for women. மகளிருக்காக அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஹைனஸ் ரீச் பண்றதுக்கு அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And we have been doing a lot of webinars to educate them. So it's not that difficult to consistently invest in a mutual fund and ஒரு எஸ்ஐபி மூலமா அவங்களோட கோல்ஸ் அவங்க ரீச் பண்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாதுங்கிறத, ஆர் அவங்க நினைக்கிற அளவுக்கு அத பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணக்கூடிய விஷயம், ஆர் நம்ம பணத்தை ரூல்ஸ் பண்ணிடுவோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு we have been answering them in last few sessions. And this session is a very simple session because சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாவது ஒரு இடத்துல all of us ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்போம்னா, எவ்ரி மந்த் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறது உண்டு. அண்ட் அது வந்து நம்ம ஒரு சிட் ஃபண்ட்ல போடுறதுக்கு எடுத்து வைப்போம், இல்ல ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ்ல எடுத்து வைப்போம், இல்ல சிட் ஃபண்ட்லயே போடும்போது ஒரு தனியா நம்ம சேவ் பண்ணி வைக்கும் போதோ we will usually say இது என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பண்றேன், இது வந்து என்னோட லைக் இந்த மாதிரி வீடு கட்டுறதா இருக்கும், அதுல என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷனா இதை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேவ் பண்றோம் இல்லையா. அண்ட் இதுக்கு நம்ம வெயிட் பண்றோமா, நான் ரிச் ஆயிட்டு நான் சேவ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றதே கிடையாது. ரொம்ப நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குமோ, ஸ்மால் அமௌண்ட், சின்ன அமௌண்டா இருந்தாலும் மந்த் ஆஃப்டர் மந்த் நம்ம அதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே வந்திருக்கோம். அண்ட் தட்ஸ் ஹவ் விமன் வந்து நம்மளோட வீடை வந்து பில்ட் பண்ணிருக்கோன்னே சொல்லலாம். ஆனா இப்போ நமக்கு ஒரு பெட்டர் வே இருக்கு அப்படிங்கும் போது, அதாவது இதே சேம் மந்த்லி ஹேபிட்டை ஒரு மாடர்ன் வெர்ஷன்ல பண்ண போறோம். பட் அது ஆர்டியை விட பெட்டரா இருக்கு. அண்ட் நிஜமாவே அது லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணுதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வெபினார் உங்களுக்கு. ஸோ எஸ்ஐபி மூலமா மந்த்லி அஃபோர்டபுளா உங்களால என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்றது மூலமாவே எப்படி நீங்க ட்ரெடிஷ்னலா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட பெட்டரா எப்படி பண்ண முடியும், அண்ட் நீங்க நிஜமாவே ஒரு கோடீஸ்வரி ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வெபினார்ல நாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா கூட, ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்த வச்சு, ஒரு உண்மையான ஸ்டோரி வச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்கள் கோடீஸ்வரி ப்ரோக்ராம்லயே லாஸ்ட் செப்டம்பர்ல ஒரு மேம் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து மதுராந்தகான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு 1000 வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி போடலாம் மேம், ஏன்னா நான் அதுதான் சிட் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கேன். ஆனா எப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு சிட் ஃபண்ட்ல போட்டு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னாலும் நான் மொத்தமா அதை வித்ட்ரா பண்ணி உடனே செலவு பண்ணிடுவேன். எனக்கு பணம் க்ரோ ஆன மாதிரியே ஃபீல் ஆகல, அது க்ரோ ஆன மாதிரியே தெரியல, போட்டுட்டே வரேன், திடீர்னு ஒன்னு எடுத்து செலவு பண்ணிடுறேன், எது நிஜமாவே க்ரோ ஆயிருக்கா என்னங்கிற ஐடியாவே கிடையாது அப்படின்னு. அப்ப நாங்க சொன்னோம், நீங்க ஒரு எஸ்ஐபில அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க, அண்ட் நீங்க இதை வந்து ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா பெட்டர் நீங்க அதை ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலான்னு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பயந்தாங்க. ஆனா அவங்க சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் வித் ஹர் கன்வீனியன்ட் அமௌண்ட், ஒரு 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நாங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டெட் ஒன்று கொடுத்துருந்தோம், அதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டும் கலந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் அவங்களுக்கு பண்ணியிருந்தது. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம், நம்ம போர்ட்ஃபோலியோவும் க்ரோ ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ சேவ் லைக் அன் ஆர்டி, ஏர்ன் மோர் தென் அன் ஆர்டி வித் எஸ்ஐபி இஸ் அ செஷன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஸ்மார்ட் சேவிங்ஸ் ஹேபிட்ல நம்ம எப்படி வந்து growth வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு. So I'm handing over it to Aishwarya Mahesh to take it further. Thank you, Archana. Again, thank you all for joining us this Saturday for this webinar. ரொம்ப சிம்பிளான டாபிக் and something that we're all aware of also. RD-ங்கிறது இதர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி. ஆனா இந்த செஷன்ல நம்ம பேச போறது வந்து, is there a better option than an RD? Yes, SIP, which we call a smarter RD. So RD-னா என்னது, SIP-னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி I'll just set the context a little bit. So நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி RD வந்து ஒரு சேஃப், சிம்பிள் அண்ட் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் டெவலப் பண்ண கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
பிகாஸ் நம்ம மாசம் மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் போட்டுட்டே இருக்கும். ஆனா now think about it, what if there was a smarter option? ஆர்டி மாதிரியே it works, but உங்களோட wealth இன்னும் faster grow ஆகும் by giving you a better returns, and it also there's some level of compounding. அந்த compoundingங்கிற கான்செப்ட் தான் நம்மளுக்கு SIP ல நிறையவே ஒர்க் ஆகும். ஓகே, so இந்த செஷன்ல SIP versus RD and how SIP is better than an RD. We'll keep things rather straightforward, you know, and we'll see நம்ம எப்படி இன்னும் நம்ம வெல்த் க்ரோ பண்ணணும், எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா எப்படி சேவ் பண்ண முடியும், இன்னும் கான்ஃபிடன்ஸோட எவ்வளோ முடியும். பிகாஸ் we're all women, this is a session for all women. கோடீஸ்வரி ஆகணும்ங்கிற ஒரு ட்ரீம் நிறைய பேருக்கு இருக்கும். So let's keep the dream alive, and in the session I hope it Archana and I, we really hope that it helps all of you. So first வந்து RD எப்படி ஒர்க் ஆகும். யூஸ்வலா வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ முடியுதோ, சே நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5,000 rupees எடுத்துக்கிறோம்னா, டெபாசிட் அந்த 5,000 rupees எல்லா மாசமும் விடாம டெபாசிட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் அதுல வந்து we get ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு somewhere between 6 to 7%. அதுக்கு மேல we cannot expect. அதுல ரொம்ப மினிமம் லாக்இன் தான் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த ஆர்டிஸ்ல பாத்தீங்கன்னா the best part is, ஓகே, ஒரு இன்வெஸ்டரா நம்ம இப்போ எதுலயாவது காசு போடுறோம்னா நம்மளுக்கு முதல்ல சேஃப்டி தேவை, ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடா இருக்கணும், ரிஸ்க் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரைட் நவ். கரெக்ட்? அண்ட் இட் பில்ட்ஸ் தட் டிசிப்ளின் ஃபார் யூ. இந்த மாதிரி when you come with a certain mindset, especially in a case like RD, 3 கேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃப்ளேஷன், இன்னொன்னு வந்து டாக்ஸ், இன்னொன்னு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ வரும் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிஸ். கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் இப்போ 6% இருக்கு, அண்ட் உங்க ஆர்டி ஒரு 6.5% கொடுக்கறதுனே வச்சுக்கலாம். டாக்ஸுக்கு அப்புறமா உங்க ரியல் ரிட்டர்ன் இஸ் க்ளோஸ் டு 0. அப்போ do you think there's a point in investing in an RD, in putting your money in an RD? It's just a or yes or no question மாதிரி. நீங்க you can put your thoughts in the chat box. So இப்போ அந்த RD ஒரு 6.5% ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எக்விட்டி மார்க்கெட்ஸ்ல ஒரு 9 to 12% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So to put it simply, why to settle for something less? As women, we should be more ambitious and we should be willing to take that risk and, you know, participate in the equity markets. அந்த 12% ரிட்டர்ன் எனக்கு இப்போ பண்ணியே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். அதே how long will we stay in the அதே ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம்? We will have to look at better alternatives. இப்போ RD, I'm not saying RD is bad. அதே டைம்ல RD மாதிரியே ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது why not do that instead of this? கரெக்டா? ஆனா அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கும்போது we can't rule out the downside risk. ஓகேவா? எப்போதுமே அந்த 12% ரிட்டர்ன் வரும்ங்கிற ஒரு கேரண்டி கண்டிப்பா இருக்காது. RD மாதிரி ரிட்டர்ன் கேரண்டி கிடையாது. இந்த வருஷமே நம்ம வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம டெய்லி பாக்குறோம் மார்க்கெட்ஸ்ல. So far the markets have been extremely volatile, and நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ற ஒரே விஷயம் வந்து this year is a year of no returns. You expect no returns or there's very reduced earnings expectation. We can't always paint a rosy picture about SIP, right? In the SIP தான் best அந்த மாதிரி ஒரு situation we can't paint. ஏன்னா markets volatile இருக்கும்போது there will be scenarios where returns maybe கொஞ்சம் flat இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டனா then returns will be very good, right? So when we look at an RD as an investment vehicle, now இப்போ நம்ம பார்க்க போறது வந்து how SIP is just like an RD but it's just better. கரெக்டா? So அதே சேம் கான்டெக்ஸ்ட், RD மாதிரியே கான்டெக்ஸ்ட், மந்த்லி நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இட் கேன் பி 5,000, இட் கேன் பி 10,000. இப்போ வந்து as less as ஒரு 500 rupees கூட நீங்க ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நீங்க வந்து you can invest in a fund of your choice. இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து
இப்போ 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 எல்லாமே சொன்ன வரைக்கும் ஆர்டி எஸ்ஐபி எல்லாமே சேமா தான் இருக்கு. கேட்கும் போது எல்லாமே இட் சவுண்ட் சிமிலர். பட் ஹவு இஸ் இட் ஸ்மார்ட்டர்? முதல்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது your money is invested in market linked products, not locked in a fixed rate account. So நான் சொன்ன மாதிரி when you settle for something less, உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸுமே அதே லெஸ்ஸா தான் இருக்கும். மார்க்கெட் லிங்க்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வாலட்டிலிட்டி வரும், ஆனா your returns numbers will be higher. ஆனா நான் as much as I'm talking about returns is not the only thing that you look at in an investment. ஓகேவா? அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு அனலைஸ் பண்றதுக்கு. நாங்க ஒரு ஃபண்ட் கொடுக்கும் போதே வெறும் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காம வேற நிறைய விஷயம் எல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்ணுவோம் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டெனன்ஸ் இருக்கா, பிலாசபி ஃபண்டோட பிலாசபியும் எங்க கம்பெனியோட பிலாசபியும் மேட்ச் ஆகுதா, அதெல்லாம் பார்த்து தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ரிட்டர்ன்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். ஸோ if you had to compare RD and SIP returns வச்சே 6.5% எங்க இருக்கு, 9 to 12% எங்க இருக்கு. This math is what you have to be aware of. ட்ரெடிஷ்னலா நம்ம நிறைய பண்ணிருக்கோம், நம்ம கோல்டு பண்ணிருக்கோம், RD FD எல்லாமே இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர். ஆனா இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வரும்போது ஐ எம் நாட் சேயிங் தட் நீங்க அதை ஸ்டாப் பண்ணி இது பண்ணணும், அது போகட்டும், அதோட சேர்ந்து இதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது யூ கேன் டேக் அ கால். சரி, இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதை ஐ வில் கண்டினியூ திஸ். உங்களுக்கு எஸ்ஐபிஸ் ஒர்க் அவுட் ஆகாமையும் இருக்கலாம். பட் நீங்க இஃப் யூ டோன்ட் வென்ச்சர் இன் டு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ட்ரெடிஷனல்ஸ், ஹவு வில் யூ நோ whether or not you have the capability to reach that 1 crore? நம்மளுக்கு எல்லாருக்குமே we have that ambition. நம்ம ஃபர்ஸ்ட் கோடி ரீச் ஆகணும், எனக்கு இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், இந்த டிசைர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது why not look at RD as an option, right? நெக்ஸ்ட் வந்து returns over the longer period. Unlike RD where the return is fixed, SIP returns will fluctuate. But over time இதெல்லாம் ஆவரேஜ் அவுட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா the returns have definitely been high. And RD மாதிரியே this SIP builds a disciplined regular investing habit, right? So far நம்ம பேசினது எல்லாமே RD versus SIP. இப்போ எப்படி பெட்டரா இருக்கும்ங்கிற விஷயம் வந்து நான் ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்லைடை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். கீப் இன் மைண்ட், ஸோ மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆர்டியோட நம்பர்ஸ், கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து எஸ்ஐபியோட நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5,000 per month ஒரு ஆர்டியில போடுறீங்க at 6.5% ரிட்டர்ன். அதே 5,000 per month ஒரு எஸ்ஐபிலையும் போடுறீங்க 12% கீழ். நீங்க முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் that 6.5% எங்க இருக்கு, 12% எங்க இருக்குன்னு. நேச்சுரலி இட் இஸ் கோயிங் டு பிகம் a higher corpus for you, கரெக்டா? ஸோ இந்த 5 வருஷத்துல திஸ் ஆர்டி உங்களுக்கு ஒரு 3.5 lakhsக்கு க்ரோ ஆயிருக்கும். அதே எஸ்ஐபியை பாத்தீங்கன்னா 4.10 lakhs. ஸோ டிஃபரன்ஸ் க்ளோஸ் டு ஒரு 60,000 rupees இருக்கு, கரெக்டா? ஸோ இதே 60,000 இன்னொரு 5 வருஷம் that difference grows to almost 3 lakhs. 5 மடங்கு it grows. 10 வருஷத்துல 3.5 lakhs becomes 8.5 lakhs. And your SIP number goes to 11.6 lakhs. So longer the time period, SIP is வந்து longer time period தான் it works best, right? And compounding இங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அந்த money makes money. You all must have heard your money has to work for you, right? So once you've invested and forgotten about it, your money works for you, right? And time also does its job. So what is 5,000 now will be maybe 12 lakhs at the end of 10 years if you did it in an SIP. But அதே நீங்க ஆர்டில பண்ணினீங்கன்னா 9 lakhs தான் ரீச் ஆயிருப்பீங்க. This is essentially the power of SIPs. நீங்க மந்த்லி சேவிங்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணாம எதுவுமே பண்ணாம டிசிப்ளினா 5,000 ஒரு SIPல போட்டீங்கன்னா the power of higher returns and compounding over time will just work its magic, and before you know it நீங்க உங்க first crore-க்கு
ரீச் ஆயிருப்பீங்க, ரைட்? ஆனா இப்போ நிறைய பேருக்கு தோணும், ஃபர்ஸ்டே நம்ம 1 crore ட்ரீம் பண்ணோம்னா அது ஒரு பெரிய நம்பர், என்னால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அதனாலதான் இங்க நாங்க கோடீஸ்வரியில உங்களுக்கு மைல்ஸ்டோன்ஸ் சின்ன சின்னதா பிரேக் பண்ணி கொடுக்குறோம். சரி, முதல்ல 2 lakhs வரைக்கும் போனோம். அந்த 2 lakhs எப்படி 5 lakhsக்கு எடுத்துட்டு போனோம், 5 எப்படி 10 ஆக்குறது, 10 எப்படி 15, 15 50, 50 1 crore. சோ நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா the time that your money takes to compound will be lesser. நீங்க இப்போ 2 lakhs ஒரு 2 yearsல ரீச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேபி in 2 months lesser you will reach your 5th lakh. அதே minus 2 years you'll reach your 10. So before you know it, you would have reached your 1 crore maybe in much lesser than you expected. இதுதான் compounding ஓட power. And இதே scenarioல even if that SIP gives you only 9% வச்சுக்கலாம், அப்போ கூட உங்களோட RD பீட் பண்ற ஒரு அதே 6.5% RD, ஆனா SIP still at 9%. சோ அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு ஆல்பா ஜெனரேட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் இந்த SIP. And in the mathல I feel like even when I was doing it, I was able to see how SIPs are so powerful. நம்ம இந்த I thought of a very interesting phrase which says RDs protect your money, SIPs help your money grow. It's as simple as that. This definition is what I feel like we have been talking on and on about in this webinar, and இதுதான் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். Archana, I think I'll hand it over to you. Yeah, Aishwarya. So you made it very clear. ஒரு மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆர்டி விட பெட்டரா ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு. பட் நம்ம ஆல்சோ கோடீஸ்வரியில பேசிட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய 1 crore ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம விமனுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் அது எப்படி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு நமக்கு எப்பவுமே கேட்கறவங்க இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், இதை அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சே அவங்க ஒரு 10,000ல ஆரம்பிக்கிறாங்க ஆர் ஒரு 5,000ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற டைம் அவங்களுக்கு எடுக்கும் இல்லையா? ஸோ 10,000 மந்த்லி சிப் ஆரம்பிக்கிறவங்க வந்து நீங்க இந்த ஸ்லைட்ல இஃப் யூ கேன் சி they can reach 1 crore in 15 years and 10 months. Just 10,000 SIP, அதுக்கு மேல அவங்க 10% every year அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம போன வருஷம் வந்து ஒரு சிட் ஃபண்ட் போடுறோம்னா ஒரு 5,000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா இந்த வருஷம் அது 7,000 ரூபாய் ஆக்கிறதுக்கு தான் நம்ம பாக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா, ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? சோ நமக்கு எக்ஸ்ட்ரா வர இன்கம்லயோ இல்ல இன்கம் வந்து உங்களுக்கு growth அதிகமாகுது அதையோ நம்ம வந்து we'll redirect it to SIP மந்த்லி சேவிங்ஸ்க்கு. ஸோ நீங்க எவ்ரி இயர் இந்த மாதிரி நீங்க ஒரு 10,000 SIPல ஸ்டார்ட் பண்ணி அதை 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. அதாவது 10,000 ரூபாய் வந்து நெக்ஸ்ட் இயர் 11,000 ரூபாய் ஆகும், அதுக்கப்புறம் 12,100 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா வித்தின் 5 இயர்ஸ்ல உங்களோட ஃபர்ஸ்ட் 10 lakh நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. அது இங்க வெரி கிளியரா இருக்கு. 7 வருஷத்துல 20 லட்சத்தை ரீச் பண்ணிருப்பீங்க, 9 வருஷத்துல 30 லட்சத்தை ரீச் பண்ணிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் சே நீங்க இதே 10,000 ரூபாய் பிளஸ் ஒரு இன்னும் ஆனுவலி நீங்க 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. 10 வருஷத்துல உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு 30 லட்சம் உங்ககிட்ட சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் ஒரு 3 வருஷம் பண்ணீங்கன்னா 50 lakh வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் இட் 15 இயர்ஸ்ல உங்களுடைய 1 crore மேபி நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் நம்ம ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து இன்னும் கூட சீக்கிரம் ஆரம்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் வித் 30,000 SIP. ஒரு 30,000 SIP நம்ம பண்ணணும், இல்ல நம்ம ஒரு 50,000 SIP பண்ண முடியும் அப்படின்னா அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். 30,000 SIP பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். 10 இயர்ல உங்களோட ஃபர்ஸ்ட் crore ரீச் பண்ணிருப்பீங்க. 30,000 SIP ஆன் டாப் ஆஃப் இட் 10% எவ்ரி இயர் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி 40,000 SIP பண்ணீங்கன்னா 8 இயர்ஸ்ல பண்ணிட முடியும். If let's say you can do a 50,000 SIP within 7 years you will be on your 1 crore. So start பண்றப்போ மேபி நீங்க ஒரு 10,000 SIPல ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 5,000ல கூட உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். பட்
ஸ்லோலி அதை நீங்க ஸ்கேல் அப் பண்ணணும். விச் மீன்ஸ் எவ்ரி இயர் அது ஒரு பெர்சன்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போதுதான் இன்னும் கூட ஃபாஸ்டரா நம்மளால இந்த ரிட்டர்ன்ஸை வந்து பீட் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்னத்தை பத்தி என்ன பேசிருக்கோம் அப்படின்னா, ஏன் நம்ம கரெக்டான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுறோம். சோ லெட்ஸ் சே நீங்க ஒரு ஃபண்ட் வந்து சூஸ் பண்றீங்க ஆன் யுவர் ஓன். அதை பத்தி பாஸ்ட்ல அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதனால நான் இதை சூஸ் பண்றேன். நான் உள்ள போனேன்னா ஒரு ஆப்குள்ள போறேன்னா எனக்கு மேல டாப்ல இந்த ஃபண்ட் தான் எனக்கு சஜஸ்ட் ஆயிருக்கு, அதனால நான் சூஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால நம்ம வந்து ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்றோம். ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் ஆகுறது இல்ல. அண்ட் லாங் டேர்ம்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்ஸ் அதை ரியலைஸ் பண்ணும்போது, நம்ம பண்ண மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1% கூட இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுதான் வந்து we are going to talk in this particular slide. If you can see 2019ல நீங்க ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. 5%, 6%, 7%ன்னு 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் கொடுத்திருக்கோம். இந்த 100 ரூபாய் இப்ப 2039ல ஒரு உங்களுக்கு வந்து 2019னா 29, 39, 20 வருஷத்துல அதே 100 ரூபாய் வெறும் 5%னா 265 ரூபாய் தான் க்ரோ ஆயிருக்கு. இதே அந்த 1% எக்ஸ்ட்ரா நீங்க பண்றீங்க, 6% பண்ணீங்கன்னா 321 rupees க்ரோ ஆகும். இதே நீங்க 7% பண்றீங்கன்னா 387க்கு க்ரோ ஆகும். அப்போ திங்க் அபவுட் ஒரு எஸ்ஐபி நீங்க பண்றீங்க, அதுல உங்களுக்கு 9%, 10%, 11%, 12% கிடைக்கும் போது இந்த growth எப்படி இருக்கும்னு. So it is very important to see even 1% it matters, right? So அப்போ கரெக்டான வெஹிக்கல்ல நம்ம சேவிங்ஸை பார்க் பண்றோம்னா நம்மளால இந்த மார்ஜினல் கெயின்ல பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி நம்ம we can invest and we can make a lot of difference. Hope you can hear me. Yes, Archana, we can hear. Yeah, fine. So என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ பேங்க் ஆர்டி பாத்தீங்கன்னா you just have around ஒரு 1000 rupees every month நீங்க போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 வருஷத்துல உங்க பேங்க் ஆர்டியில 71,000 ரூபாய் நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. இதே கோல்டுல போட்டிருந்தீங்கன்னா 83,000 ரூபாய் ரீச் பண்ணிருந்திருப்பீங்க. ஆனா அதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா பண்ணும்போது இயர் ஆக ஆக, அதுவும் லாங்கர் டேர்ம், லெட்ஸ் சே 10 வருஷம், 18 வருஷம், 25 வருஷத்துல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. திஸ் இஸ் த பாயிண்ட் தட் வி ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட். So if you can see 96,000 இதே இயர் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 லட்சம் பண்ணிருப்பீங்க. 18 வருஷத்துல 16 லட்சம் நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 25 இயர்ஸ் மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மந்த்லி எஸ்ஐபி ஆஃப் 1000. பட் ஆர்டில நீங்க போட்டீங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் நீங்க 8 லட்சத்திலேயே தான் இருக்க போறீங்க. கோல்டுல போட்டாலும் உங்களுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ண முடியுமோ அதோட ஹாஃப் தான் உங்களால பண்ண முடியுது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இஸ் அ வெரி பெஸ்ட் வே டு கிரியேட் லாங் டேர்ம் வெல்த். ஸோ நீங்க என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் கோயிங் டு மேட்டர். ஸோ ஃபார் லாங்கர் டேர்ம் வெல்த் கிரியேஷன் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இஸ் what the vehicle that we are looking for. So to become a Kodishwari, you can just start with 1000 SIP also, or உங்களுடைய கோல்க்கு உங்களுடைய சேவிங்ஸ் பொறுத்து நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பொறுத்து, இதை பொறுத்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறமா we can start the SIP also. So as I already told you, funds choose பண்றது very very important. அது ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட நம்ம எடுத்துக்க முடியும்னா why are you waiting for? We can just start the investments and you can be the next Kodishwari. So moving on, ஆப்வியஸ்லி நம்ம ஏன் ஒரு எஸ்ஐபி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னவே ஐஸ்வர்யா அவங்க கிளியரா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் பண்ணுது,
ஏன் வந்து நம்ம இதை நம்ம முதல் ஸ்லைட்லயே பார்த்தோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போட்ட பணம், அதோட வட்டி, அது கொடுக்குற வட்டின்னு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் லாங்கர் டேர்ம்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு உங்களால டெஃபினட்டா ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கம்மியா இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். சோ நீங்க இப்பதான் வாங்கணுமா, மார்க்கெட் கீழே இருக்கும்போது தான் வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். எப்பவுமே உங்களால எஸ்ஐபி பண்ணும்போது நீங்க இந்த டைம் கரெக்டாங்கிறத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் வாங்கிட்டே இருக்கலாம். ஆப்வியஸ்லி வந்து மார்க்கெட் கீழே விழும்போது அதிகமா யூனிட்ஸ் வாங்க முடியும், மார்க்கெட் மேல இருக்கும்போது கம்மியா யூனிட்ஸ் ஆகும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிடும் அண்ட் ஹையர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆவரேஜா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து லைக் அவங்க ஐஸ்வர்யா பாயிண்ட் பண்ண மாதிரி 9 to 12% நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இட்ஸ் ஃபிளெக்சிபிள் அண்ட் அட்ஜஸ்டபிள். ஸோ எல்லாமே நம்ம பேசணும், இந்த பாயிண்ட்டையும் நம்ம பேசணும். இட்ஸ் ஃபிளெக்சிபிள் அஸ் இன் லெட்ஸ் சே இப்போ நீங்க ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 2 மாசத்துக்கு என்னால பண்ண முடியாது, நான் பாஸ் பண்ணணும்னா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு டேக் த மணி அவுட், லாக்இன்னு எதுவும் கிடையாது. நீங்க எப்ப வேணுமோ உங்களோட பணத்தை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் லிக்விடிட்டியும் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா வந்து வெல்த் கிரியேஷன்ல இப்ப கொண்டு வந்திருக்கு. And especially you are looking for a longer term goals. Let's say 5 years அப்புறம் என்னோட கிட்டோட எஜுகேஷன் இருக்கு, ஹையர் எஜுகேஷன், அவங்க மேரேஜ் இருக்கு, ஆர் என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஸோ லாங்கர் டேர்ம் கோல்ஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் எஸ்ஐபி because power of compounding actually works in longer term better. So I think I'll hand over it to Aishwarya Mahesh on the next slide and to end this session also. Perfect. Thank you, Archana. So I think you all might have a clear idea of, SIP, RD விட இன்னொரு better option. Anna, I will have to give you a word of caution that although உங்களுக்கு RD-ல வந்து அந்த returns guaranteed-ஆ இருக்கு, SIPs-ல market volatile-ஆ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா it's linked to the equity markets. equity markets மேல போகும், கீழே விழும், எல்லாமே நடக்கும். So it's not always that it's a happy day, it's a rosy day மாதிரி it's a happy ending மாதிரி ஒரு கதை கிடையாது. There will be periods where you will not see returns, இல்லைன்னா returns flat-ஆ இருக்கும், இல்லைன்னா returns கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம். ஸோ ஆனா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் எஸ்ஐபிஸோட ஐடியா வந்து யூ ஸ்டே இன்வெஸ்டட், லாங் டேர்ம்காக யூ ஸ்டே இன்வெஸ்டட், ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக யூ ஸ்டே இன்வெஸ்டட். அண்ட் that's what we do here at Kodishwari for all of you. நான் சொன்ன மாதிரி we break the smaller bigger milestone into multiple சின்ன milestones-ஆ break down பண்ணினா அந்த ஜேர்னில நம்மளுக்கும் டிராவல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டோம், இப்போ நெக்ஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்டா ரீச் பண்ண முடியுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்வெஸ்டர் உங்களுக்கும் வரும், எங்களுக்கு அட்வைசரா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஓகே, இந்த கிளைண்ட் வந்து இப்போ 2 lakhs ரீச் பண்ணிட்டாங்க, இப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினா அந்த 2 lakhs நம்ம இப்போ டபுள் ஆக்க முடியும், இல்லைன்னா ட்ரிபிள் ஆக்க முடியும். அது மாதிரி நம்ம பார்த்து 2 lakhsல இருந்து 5, 5ல இருந்து 10, 10ல இருந்து 25, 25ல இருந்து 50, 50ல இருந்து 1 crore, அதுக்கப்புறம் 1 crore-ல இருந்து அகைன் நெக்ஸ்ட் எப்படி 10 crores போறது, அந்த மாதிரி. That's what we do here at Kodishwari, and it is under the program called Milestones to Wealth. So I would like to end the webinar here. உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தா please feel free to ask. உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணனா எங்களோட நம்பர் இந்த ஸ்லைட்ல இருக்கு, அஃபிஷியல் இமெயில் ஐடியும் இருக்கு இந்த ஸ்லைட்ல. உங்களுக்கு எந்த கேள்வி query என்ன இருந்தாலும் ரீச் அவுட் பண்ணலாம், அண்ட் நாங்க we'll be more than happy to help you. வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்கு, if you want to go check us out online. நாங்க நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கோம், நிறைய கான்டென்ட் பண்ணிட்டே இருக்கோம் ரெகுலரா. ஸோ ஃபாலோ அஸ் அண்ட் யா, உங்களுக்கு if you have any questions please கேளுங்க, and we'll be more than happy to answer it. Thank you, and I hope this session has been insightful for all of you. We had a very good time preparing for the webinar and addressing it in front of all of you. So இப்போ நான் வந்து
Q&A-க்கு I'll open the floor. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். Don't hesitate. Okay, Archana, I think we can close because I don't see any questions. Okay, perfect. We have a question. Do you suggest different funds for different stages or continue the same? I'm guessing this question is with respect to the various milestones that we explained, right? Okay, perfect. So initially, when we onboard someone, we do our due diligence, risk profiling, we will do a asset allocation. Okay. And in this market scenario, we also are parking some money in debt for some safety and security. But the idea here is to not keep changing the funds because ஒரு fund இல்லைன்னா ஒரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது it takes time for that sector to play out and for the performance to come in and for us as advisors to price in performance, risk, sustenance and all of that, correct? So that being said, what we encourage at the various milestones is SIP பண்றீங்க, SIP ஓட கொஞ்சம் step up பண்ணுங்க. அந்த step up பண்றது சேர்ந்து இன்னொரு ஒரு lump sum போட்டீங்கன்னா that's the golden combination for you to reach your milestones. It does not, I mean, of course, we do have a list or a bunch of funds that we are suggesting. But what happens is purely based on the market, right? We can't just change the allocation based on which stage of the goal you're at, because it depends on how the markets are doing and how that sector is going to play out. Ippa pathina, the consumption space is doing very well. So irrespective of whichever stage you're in, you will definitely have some allocation towards consumption. And our markets are volatile இருக்கிறதுனால டெட்லயும் கொஞ்சம் பார்க் பண்ணிருக்கோம், right? And this goes across the board irrespective of whichever stage of the milestone you're in. But the idea is to help you achieve that milestone by encouraging you to constantly invest. I hope that answers your question. Do we have any other questions? Please feel free to ask.
I think Archana, you can take this question. The question is, many people go for chits. They say installments are subsidized by others. Are you talking about the performance of chit funds, sir? Yes, sir. Yeah. இந்த மாதிரி false promises கொஞ்சம் நிறையவே இருக்கு. But one thing is that what we need to be very careful is, um, basically, this kind of chits are highly, like, not at all regulated. ஸோ மெயினா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு எஃப்டி போடுறோம் ஆர் ஒரு ஆர்டி போடுறோம் அப்படின்னா, விசி பேங்க்ஸ் வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க, நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வில் பி தேர், ஆர் தே ஓன்ட் கோ பேங்க் கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சு தான், அண்ட் தே ஆர் ஹைலி ரெகுலேட்டட், இதெல்லாம் பார்த்து தான் வந்து வி ஆர் புட்டிங் இன் மணி. But chits are not like that. We see a lot of newspaper clippings also, where we have presented on the other webinar, where we say it is not at all regulated. And let's say your money goes off, right? யாருமே உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஹியர் வி நோ த ரிஸ்க் தட் வி ஆர் டேக்கிங். அங்க வந்து ஒருத்தவங்க லெட்ஸ் சே, மேபி நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் நியர்பைல இருக்கவங்க, நெய்பர்ஸ், அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட தான் சிட் பண்ணுவாங்க. அண்ட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், பட் வி சி பீப்புள் ஹூ மேட் திஸ் மிஸ்டேக் அண்ட் லாஸ் தேர் மணி, even our clients. So we have seen them, they நாங்க அந்த மாதிரி சிட்ல போட்டுட்டே வந்தோம், பட் வந்து லைக் இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும்போது, ஆர் when they want the money at this time, நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட், நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் சிட்ல தான் உங்களுக்கு பணம் எடுக்க முடியும். ஸோ எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதை நம்மளால பண்ண முடியாது. ஸோ see, it's very ஒரு சுகர் கோட்டிங் மாதிரி தான் இதுன்னு நான் சொல்வேன். சிட் ஃபண்ட்ல எடுத்தனால மந்த்லி பர்டன் கம்மி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் சி ஏர்லியா ஒருத்தவங்க வந்து மணி எடுக்கிறாங்க, பிகாஸ் சம் ஒன் எல்ஸ் டேக்ஸ் ஏர்லி மணி, தே ஃபோர்கோ அ டிஸ்கவுண்ட், ரைட்? ஸோ விச் பெனிஃபிட்ஸ் எவ்ரி ஒன் எல்ஸ். ஸோ ஒரு பிட் டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ சி இட்ஸ் லைக் அ சப்சிடைஸ்டு இன்ஸ்டால்மெண்ட். பட் ஆஸ் யூ actually pointed out, this is on it's not on the paper also, because we don't know how this investments actually perform over a period of time. And you can see there is no regulatory protection at all. And basically return வந்து பாத்தீங்கன்னா guaranteeயும் கிடையாது, clearும் கிடையாது, if you look at the returns, because the return depends on when you win the bid. So let's say if you take the money early, right, you lose a good chunk of it, right, as a discount. If you wait till the end, it's more like you just saved your money and without any real return. That's point one. Point two, பாத்தீங்கன்னா regulatory protection கிடையாது. So unlike mutual funds, which is regulated by SEBI, chit funds வந்து பாத்தீங்கன்னா it's very shady, because it's not run by a trustworthy company. And even if registered chit funds எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு chit funds ஆக்டுக்கு கீழே வருது, செபிக்கு கீழேயோ ஆர்பிஐக்கு கீழேயோ இது வரல. It's not under, say, neither under SEBI nor under RBI. It's under Chit Funds Act, but regulation is far weaker. That is one point. And no transparency, because you never, உங்களுக்கு வந்து யார் வந்து பிட் பண்றா, என்ன டிஸ்கவுண்ட், ஹவு ஃபேர் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் இட்ஸ் a super transparent system, you may be aware, right? And one more thing is also that poor inflation protection, right?
ஸோ யூ ஆர் கெட் லைக் உங்களோட ருபீஸ் சேவ்டா இருக்கு, அது நீங்க திருப்பி எடுத்துக்கிறீங்க. பட் மேபி இன்ஃபிளேஷனால வந்து உங்களுக்கு யூ மே லூஸ் வேல்யூ ஆல்சோ. ஸோ நோ காம்பவுண்டிங் ஆர் சம்திங் லைக் தட். Okay, yeah, I get the question. So you are saying, in the big, இதுல இருக்கிற registered chit funds பத்தி நீங்க சொல்றீங்க. But as I already told you, they are still not regulated under SEBI or RBI ஓட controlled instruments க்கு கீழே இது வரல. So that is one point, because ரிலேட்டிவ்லி எஸ், இப்போ இது சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ்லி in the sense அவங்க வந்து வெல் நோனா இருக்காங்க, டிகேட்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு, அண்ட் தே ஹாவ் பெட்டர் டாக்குமெண்டேஷனா இருக்கும், இல்ல ப்ராசஸ் ரெக்கவரி சிஸ்டம், மேபி உங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிட மாட்டாங்க அப்படிங்கிறது, அந்த the chance of running away with your money is very low. But does it make it a good investment? That's a point that we need to clearly analyze. Because see, still if you look, still chit fund is not a compounding product. இப்ப நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறது வந்து when with a small SIP if you can compound your money well, அதுதான் நம்ம இங்க பேசுறோம். Even if Sriram or Sundaram or any other well known people who runs chit fund, right, make it easier to participate. But if you win early, you get less money. If you win late, you only saved, you have not earned anything. So returns vary basically wildly depending on how bids go and when you receive the chit. So ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ், இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு NAV இருக்கு, ஒரு கேகர் இருக்கு, ஒரு பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை காம்பனன்ட் இருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் டு ஃபிகர் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வித் அ பிட், ரைட், ஆர் வித் அ சிட் ஃபண்ட், you have to just simulate நீங்க எப்ப என்ட்ரி ஆனீங்க, உங்க பிட் மந்த் என்ன, அப்புறம் அதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன இருக்கும், அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா உங்க ரிஸ்க் போக ஒரு FD ஓடையோ SIP ஓடையோ அதை கம்பேர் பண்ணணும். பட் இஃப் யூ in most cases the return is somewhere between 4 to 7% only, depending on அந்த ஆப்ஷன் எவ்வளவு காம்படிட்டிவா இருக்குன்னு. So that is barely beating inflation, and we are now talking about long-term wealth creation, right? So see, why people go for it is because they say they see it as ஒரு லோன் ஆப்ஷனோட ஃபோர்ஸ் சேவிங்ஸ் மாதிரி இருக்கு, and then ஒரு கம்யூனிட்டி மாடல் எல்லாரும் சேர்ந்து பண்றோம் அப்படிங்கிறதுனால, and there is also an illusion like getting money whenever you need it. So what we are looking at is, yes, they can be a saving tool, but it's always like it's the only thing is that whether it will create a long-term wealth keta kandipa kadayadu. They are not a wealth builders. So these they serve people with low, mostly on unbanked, undocumented cash அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார்மல் கிரெடிட் போக முடியாதவங்க இந்த ரூட்டை வந்து எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டெஃபினெட்லி சிட் ஃபண்ட்ஸ் இஸ் லைக் அ ரெட் ஃபிளாக் ஒன்லி when you think about if someone says என்னோட child futureக்காக நான் வந்து chit fundல போடுறேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, I think it's a clear red flag that you can also point out. And better, you can even simply do a RD plus a SIP combo. But chit funds is something that it's highly unregulated, and we'll never recommend you to go with that, because what we are doing is a regulatory wise seri, and then somehow we can also assess the performance of the money. Just see, one thing is just the false promises on returns. நல்ல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும், நீங்க எப்படி பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பணம் நீங்க திருப்பி எடுக்கலாம். They don't see, we are not going to do and sit and analyze XIRR பார்க்க போறோமா, எதுவுமே கிடையாது. நமக்கு மணி வைஸ் சொல்லும்போது பெட்டரா இருக்கும். That's how people are being lured into LIC policies or any other policies also, which is not necessary for them. So we have to be very clear whether this savings is for long-term goals or what. அது நம்ம முதல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிட்டர்ன்ஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அது we have to be very careful, because we are telling everywhere that 9 to 12% நீங்க பாருங்க. அப்படிதான் ஒரு லாங்கர் டேர்ம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றவங்களுக்கோ, ஈவன் இன் PMS we don't guarantee or we don't say நீங்க 30% பண்ணலாம் 25% பண்ணலாம்னு சொல்றது இல்ல. Why? Because there are certain risks associated with it, right? So many of them don't listen. Yes sir, it's very true. You have never done, that's really great, but some friends do not clear about their performance. I can't ask for their passbook. There is no passbook also sir. Like நீங்க அது என்ன வந்து
அதுல பார்க்க போறோம். டெஃபினட்டா there won't be any performance also because money is going எங்க போகுது என்ன நடக்குது. that is the same thing with gold chit funds also. It's better like you invest in equity, take the money out, buy gold whenever it is low. அந்த மாதிரி நீங்க கோல்ட் பில்ட் பண்ணலாம். that is what we have been telling our clients also. let's say moving forward and gold after all ஒரு பாயிண்ட் மேல பிசிக்கலா வச்சிருக்கிறது மட்டுமே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கணும் சார். இட்ஸ் நாட் லைக் கோல்டே பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. ஆர் நீங்க சிட் ஃபண்ட்ஸ் கோல்ட் சிட் ஃபண்ட்ஸ் பண்ணி கோல்டு ப்ரொக்யூர் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கணும் ஆன் ஹவு மச் யூ ஹேவ் பிசிக்கல் அண்ட் ஹவு மச் ஆர் தேர் இன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஸோ தட் balance needs to be there, and we are also having the conversation with the clients to have a very perfect balance on all the things. Hope I have answered your queries. Thank you, sir. Thank you. Thank you very much once again for joining in this webinar. Hope this actually helped you out, on assessing between, doing an SIP with RD, how that is gonna help you out. And if you have any questions, you can definitely reach out to us on this number. And thank you, Aishwarya, for conducting this webinar. I think if we don't have any questions, we can close, right? Yeah. Perfect. Have a great Thank you weekend. all so much. Have a great weekend ahead. Thank you. We'll Aksha. definitely reach out to you on phone. If you have any queries also, you can just let us know. Yeah. Thank you, sir. Thank you so much. Thank you.